நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று அறிவிப்பு வெளிவந்தது. அதன்படி நிறைய நபர்கள் நிறுவனத்தின் நேர்காணலுக்கு வந்திருந்தார்கள். அந்த நிறுவனத்தின் மேலாளர் ஒருவர் அனைவரையும் ஒரு அரங்கத்தில் உட்கார வைத்தார். அவர்கள் அனைவரிடமும் வினாத்தாள்களும் விடைத்தாள்களும் வழங்கப்பட்டது. அந்த நிறுவனத்தின் மேலாளர் அவர்களை பார்த்து, இந்த வினாத்தாளில் 10 கேள்விகள் உள்ளது. உங்களுக்கு 5 நிமிடம் நேரம் ஒதுக்கப்படும். அதற்குள் இந்த வினாக்களுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். சரியான பதில் எழுதியவர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றார் நிறுவனத்தின் மேலாளர். உங்களுக்கான 5 நிமிட நேரம் தொடங்கியது. நீங்கள் அனைவரும் எழுதலாம். அனைவரும் நேரம் குறைவாக உள்ளது என்று மிக வேகமாக பதில் எழுதினார்கள். அவர் கொடுத்த நேரம் முடிந்த பின் அனைவரிடமும் விடைத்தாளை வாங்கினார் மேலாளர். விடைத்தாளை வாங்கும்போது ஒவ்வொருவரும் மேலாளரிடம், எங்களுக்கு நீங்கள் நேரம் குறைவாக கொடுத்து விட்டீர்கள். அதனால் எங்களால் 5 கேள்விகளுக்கும் 7 கேள்விகளுக்கும் மட்டும் பதில் எழுத முடிந்ததே தவிர அனைத்து வினாக்களுக்கும் பதில் எழுத முடியவில்லை என்றார்கள். ஆனால் அதில் 2 மட்டும் எந்த பதிலும் எழுதாமல் வெறும் வெற்றுத்தாளை மேலாளரிடம் கொடுத்தனர். அதை வாங்கிக் கொண்ட அந்த நிறுவன மேலாளர், விடைத்தாளில் பதில் எழுதாத இவர்கள் மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய தகுதியானவர்கள். மற்றவர்கள் அனைவரும் வீட்டிற்கு செல்லலாம் என்றார். அதை கேட்டதும் அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம். அனைவரும் அந்த நிறுவன மேலாளரிடம் கேட்டனர், வினாக்களுக்கு சரியான பதிலளித்த எங்களுக்கு நீங்கள் வேலை இல்லை என்கிறீர்கள். எந்த வினாக்களுக்கும் பதில் எழுதாத இந்த 2 மட்டும் எப்படி வேலை கொடுத்தீர்கள் என்றனர். அதற்கு அந்த மேலாளர் சொன்னார், எல்லோரும் அந்த 10வது கேள்வியை படித்து பார்த்தீர்களா? அதற்கு அவர்கள், நீங்கள் கொடுத்த நேரம் மிக குறைவாக இருந்ததால் நாங்கள் அதை படிக்கவில்லை என்று கூறினார்கள். மேலாளர், நீங்கள் இதை இப்பொழுது படியுங்கள் என்றார். அதை கேட்டதும் அனைவரும் அந்த 10வது கேள்வியை படித்து பார்த்தார்கள். அதை பார்த்த அனைவரும் மேலாளரிடம் பதில் எதுவும் சொல்ல முடியாமல் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் வீட்டிற்கு செல்வதற்கான காரணம் அந்த 10வது கேள்விதான். அந்த 10வது கேள்வி என்னவென்றால், மேற்கண்ட எந்த வினாக்களுக்கும் நீங்கள் பதில் அளிக்க வேண்டாம் என்பதே அதன் கடைசி கேள்வி ஆகும். 2 நிமிடம் நேரம் ஒதுக்கி வினாத்தாள் முழுவதையும் அவர்கள் படித்திருந்தால் அவர்களுக்கும் வேலை நிச்சயம் கிடைத்திருக்கும். உங்கள் ஆசையில்லா முயற்சியிலும் எந்த பயனும் இல்லை, பொறுமையில்லா ஆசையிலும் எந்த பயனும் இல்லை என்பதால் கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு சிந்தித்து செயல்படுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ.